எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் NH36 ஒர்க்கோட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன, இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் ரொம்பவே டிலேவாக நடக்குது அண்ட் அதுக்கான ரீசன்ஸ் என்ன, இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுற பட்டேல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் நிறைய இடங்களில் அவங்களோட ஒர்க்கை வந்து டீஸ்கோப் பண்ணியிருக்காங்க, அதுக்கான ரீசன்ஸ் என்ன, இப்படி எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்ப்போம். சுமாராக ஒரு 8 மாதங்களுக்கு முன்னாடி தஞ்சாவூர் மாவட்ட கலெக்டர் இந்த NH36 ஒர்க்கெல்லாம் ஆய்வு பண்ணி தஞ்சாவூர் டு கும்பகோணம் வரைக்கும் இருக்க இந்த செக்ஷன் டிசம்பர் 2022 கம்ப்ளீட் ஆகி பொதுமக்களோட பயன்பாட்டுக்கு திறந்து விடப்படும் அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க. ஆனால் இப்போது மார்ச் 2023 வந்தும் கூட இந்த ப்ராஜெக்ட் இன்னும் முடியலை. தோராயமாக இந்த தஞ்சாவூர் கும்பகோணம் செக்ஷன் ஓப்பன் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு வருடம் ஆகும் அப்படின்றது தான் ஃபேக்ட்டு. இந்த ப்ராஜெக்டை எடுத்து செஞ்ச பட்டேல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் அவங்களோட டெட்லைனாக சில டைமிங் வச்சுருந்தாங்க. அந்த டைமிங்குள்ளே இந்த ப்ராஜெக்டை முடித்தா மட்டும்தான் கம்பெனிக்கு அதில் கெயின் வரும். ரொம்ப டிலே ஆகும்போது இந்த ப்ராஜெக்டே ஒரு லாஸ்ட்டில் போய் முடிகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ப்ராஜெக்டில் இவ்வளோ டிலே ஆனதுக்கு முக்கியமான காரணம் லேண்ட் அக்விசிஷன் தான். நிறைய இடங்களில் லீகல் இஷ்யூவாக இருந்தது மற்றும் தேவையான மண் கிடைக்காததால் இந்த ப்ராஜெக்ட் ரொம்பவே ஸ்லோவாக இருக்குது. ஸோ பட்டேல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் இந்த டிலே நடந்திருக்கோ அந்த செக்ஷன் எல்லாத்தையுமே அவங்க டீஸ்கோப் பண்ணுறாங்க. இந்த டீஸ்கோப் பண்ண செக்ஷன்களை தவிர மீதி இடங்கள் எல்லாத்தையுமே இந்த பட்டேல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் தான் பண்ண போகிறாங்க. டீஸ்கோப் பண்ண பாட்டில் ரொம்ப முக்கியமானது சுந்தரபெருமாள் கோவில் பக்கத்தில் முடிகொண்டான் ஆறு, குடமுருட்டி ஆறு, திருமலைராஜன் ஆறு, இந்த 3 ஆறுக்கும் பிரிட்ஜஸ் வந்து கட்டுற மாதிரி ஒரு பிளான் இருந்தது. அதை எல்லாத்தையுமே இவங்க டீஸ்கோப் பண்ணுறாங்க. இந்த பிரிட்ஜ் ஒர்க்குக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் சைடில் இருந்து ப்ராப்பரான அப்ரூவல் கிடைக்காததால் அவங்க டீஸ்கோப் பண்ணுறாங்க. அடுத்ததாக அந்த வடக்கு மாங்குடியிலிருந்து பண்டாரவடை வரைக்கும் வர அந்த செக்ஷனில் ஒரு 3 கிலோமீட்டருக்கு டீஸ்கோப் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக தாராசுரம் ரயில்வே ஓவர் பிரிட்ஜுக்கு பில்லர் டெக் இதெல்லாம் அவங்க பண்ணிட்டாங்க. பட் அந்த ரேம்ப் ஒர்க்கை வந்து அவங்க டீஸ்கோப் பண்ணுறாங்க. அடுத்ததாக கொரநாட்டு கருப்பூர் ஃப்ளைஓவரோட ரேம்பை டீஸ்கோப் பண்ணுறாங்க. கும்பகோணம் பைபாஸை பொறுத்த வரைக்கும் ஏரகிராம் ஃப்ளைஓவர் ஒர்க் ரொம்பவே நல்லா போயிட்டுருக்கு. முதல்ல சர்வீஸ்க்கு வரதும் இந்த ஃப்ளைஓவராக தான் இருக்கும். அடுத்ததாக சுவாமிமலை ரோட்டுக்கு குறுக்க வர அந்த ஃப்ளைஓவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் ரேம்ப் ஒர்க் நல்லா போயிட்டுருக்கு, இன்னொரு பக்கம் காவிரி ஆற்றுல குறுக்க வர அந்த பிரிட்ஜை முடித்தா மட்டும்தான் அந்த ரேம்ப் ஒர்க் கம்ப்ளீட் ஆகும். இந்த ஃப்ளைஓவருக்கு நியர்பையாக ஒரு லேண்ட் இஷ்யூவும் போயிட்டு இருந்தது, அது இப்போ தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இனிமேல் இந்த ஒர்க்கை வந்து ஸ்பீடப் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம். இதுக்கு பக்கத்துலேயே அரசலாத்தோட பிரிட்ஜும் வருது. அந்த பிரிட்ஜோட கரண்ட் ஸ்டேட்டஸ் இதுதான். அடுத்ததாக சோழபுரம் பைபாஸில் ஒரு லைட் வெஹிக்கிள் அண்டர் பாஸ் வந்து அமைக்கிறதா ஒரு பிளான் இருந்தது, அதையும் அவங்க டீஸ்கோப் பண்ணியிருக்காங்க. சோழபுரம்லேருந்து தஞ்சாவூர் செக்ஷனோட அப்டேட் இதுதான். இதில் டீஸ்கோப் பண்ண இந்த பார்ட் எல்லாத்தையும் ரீடெண்டர் விட்டு அதை கேரி ஆன் பண்ணுறதுக்கு வேறு கன்சர்ன் வந்து ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இந்த செக்ஷனில் டோல் பிளாசாவை பொறுத்த வரைக்கும் சூலமங்கலம் பக்கத்தில் வேம்புக்குடி அப்படின்ற ஊரில் தான் இங்கே அமைக்க போகிறாங்க. கடைசியாக பட்டேல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் அவங்களோட வெப்சைட்டில் இந்த ஒர்க்கோட ப்ராக்ரஸை பற்றி அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதாவது ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண டே 1 இருந்து ஃபஸ்ட்டு 23 மந்த்துக்கு என்ன ஒர்க் ப்ராக்ரஸ் ஆகிருக்கு அப்படின்றத டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இந்த டியூரேஷனில் 95% ஆஃப் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்ற டார்கெட் இருந்தது. ஆனால் ஜஸ்ட் 60% ஆஃப் ஒர்க் மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சுது. ஸோ கிட்டத்தட்ட 2 வருஷத்தில் வெறும் 60% ஒர்க் தான் நடந்திருக்குன்னா பேலன்ஸ் இருக்க ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நிச்சயமாக டைம் எடுக்கும். ரீசெண்டாக சில நியூஸ் பேப்பர்ஸில் கூட தஞ்சாவூர் கும்பகோணம் செக்ஷன் ரொம்ப ஸ்பீடப் பண்ணியிருக்காங்க அப்படின்ற நியூஸ் வந்திருந்தது. ஆனால் ஜஸ்ட் ரோடு ஒர்க் மட்டுமே தான் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் மேஜராக பண்ண வேண்டியது இவங்க பிரிட்ஜ் ஒர்க்ஸ் தான். இந்த பிரிட்ஜ் ஒர்க் எதுவும் முடிக்காமல் இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட்டாக ஓப்பன் பண்ணவே முடியாது. எப்படி பார்த்தாலும் ஏற்கனவே வச்சுருந்த அந்த டார்கெட் டிசம்பர் 2022ங்கிறது முடிஞ்சிடுச்சு. சரி, இது எப்போ தான் முடியும் அப்படின்னு பார்த்தா இந்த தஞ்சாவூர் கும்பகோணம் செக்ஷன் ஓப்பன் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு வருஷத்துலேருந்து 1.5 வருஷம் ஆகும் அப்படின்றது தான் நம்மளோட அசம்ஷன். இவ்வளோ டிலேவுக்கும் முக்கியமான காரணமாக சொல்லப்படுது லேண்ட் அக்விசிஷனில் தான். நிறைய லீகல் இஷ்யூ இருந்ததால் அதில் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. அதே போல் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவைப்படுற மண்ணும் சரியான டைமிங்க்கு இவங்களுக்கு கிடைக்கல. இதனாலவும் இந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப டிலே ஆகிடுச்சு. இந்த NH36 ப்ராஜெக்ட் மட்டும்தான் டிலேவாக நடக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, தமிழ்நாட்டில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் டிலே ஆகிருக்கு. இந்த ப்ராப்ளமுக்கு பார்லிமெண்ட்டில் யூனியன் மினிஸ்டர் நிதின் கட்கரி ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதாவது லேண்ட் அக்விசிஷன் மற்றும் சாண்ட் அண்ட் கிராவல்ஸ் இதெல்லாம் கிடைக்கிறதுல ரொம்பவே டிமாண்ட் இருக்குது. அதனால் இந்த இஷ்யூஸ் எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணியிருந்தா இந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கை இன்னும் சீக்கிரமாகவே முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு தமிழ்நாடு சிஎம் ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காங்க. அதாவது NHAI ப்ராஜெக்ட் நடக்கிற எல்லா இடங்கள்லையும் சாயில் கிராவல் லைசன்ஸ் இஷ்யூஸை சால்வ் பண்ணிடுறோம், அதே போல் லேண்ட் அக்விசிஷன் இஷ்யூ இருக்கிற எல்லா இடத்துலையும் கிளியர் பண்ணிடுறோம் அப்படின்னு அவங்க அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு சீஃப் செக்ரட்டரி அவங்களோட பங்குக்கு லேண்ட் அக்விசிஷன்லையும் பாரோயிங்லையும் அந்தந்த மாவட்ட கலெக்டர்ஸை டைரெக்டாகவே நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், அவங்க ரொட்டீனாகவே இதை மானிட்டர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் எதுவுமே வராது அப்படின்னு அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க.
இந்த விஷயத்தில் மற்ற ஸ்டேட்டோட தமிழ்நாடு லேகிங்கில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். மற்ற ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் அது ரோட் ப்ராஜெக்டாக இருந்தாலும் சரி, ரயில்வே ப்ராஜெக்டாக இருந்தாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுறாங்க. ஈவன் ரயில்வே ப்ராஜெக்ட்டில் 50% ஆஃப் ஷேரை கூட ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பேர் பண்ணிக்கிறாங்க. அடுத்ததாக சோழபுரம் டு சேத்தியாத்தோப்பு செக்ஷனில் ஒரு சில இடங்களை தவிர பாக்கி எல்லா இடங்கள்லையும் ஒர்க் நல்லாவே போயிருக்கு. முதல்ல சர்வீஸ்க்கு வர ஃப்ளைஓவராக பட்டம் பக்கத்தில் இருக்கிற அந்த ஃப்ளைஓவர் தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸ்டேட் ஹைவேஸ் 150 இன்டர்செக்ட் ஆகிற இடமும் இந்த ஃப்ளைஓவரில் தான். சோழபுரம் டு சேத்தியாத்தோப்பு செக்ஷனில் முதல் 2 வருடத்தில் இவங்க டார்கெட் பண்ணியிருந்தது 95% ஆஃப் ஒர்க்கை முடிச்சிடலாம் அப்படின்னு. ஆனால் 68% ஆஃப் ஒர்க் தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு. சோழபுரம் தஞ்சாவூர் செக்ஷனை விட இந்த சோழபுரம் சேத்தியாத்தோப்பு செக்ஷன் நல்லாவே ப்ராக்ரஸ் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் மேஜரான டீலே எங்கே நடந்திருக்கு அப்படின்னா, கொள்ளிடம் ஆற்றுக்கு குறுக்க அணைக்கரையில் கட்டிக்கிட்டு வர அந்த பிரிட்ஜில் தான். போன வருஷம் நடந்த அந்த ஒரு மைனர் ஆக்சிடென்ட்ல ரொம்பவே டிலே ஆயிருக்கு. சில மாதங்கள் இந்த ஒர்க்கை எதுவுமே பண்ணாமல் அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த ஒர்க் ஃபோர்ஸ் எல்லாத்தையும் வேற இடத்துல டைவர்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த செக்ஷனை பொறுத்த வரைக்கும் அரியலூர் மாவட்ட சைடில் நல்லாவே ஒர்க் ப்ராக்ரஸ் ஆயிருக்கு. ஆனால் சோழபுரம் டு அணைக்கரை உள்ள அந்த பகுதியில் கொஞ்சம் டிலே தான் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. இந்த செக்ஷனை பொறுத்த வரைக்கும் சோழபுரம் பக்கத்தில் இருக்கிற மானம்பாடி அந்த ஊரில் தான் டோல் பிளாஸா வருது. அதே போல் சேத்தியாத்தோப்பு டு விக்ரவாண்டி செக்ஷனை பொறுத்த வரைக்கும் காடாம்புலியூர் அப்படின்ற ஊரில் டோல் பிளாஸா அமையுது. சேத்தியாத்தோப்பு டு தஞ்சாவூர் செக்ஷனில் டார்கெட் அச்சீவ் பண்ண முடியாமல் ஒர்க் ப்ராக்ரஸில் நடந்த அந்த டிலேக்கு ரீசனாக அவங்க ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்கிற விஷயம், டியூ டு த செகண்ட் வேவ் ஆஃப் COVID-19 அண்ட் டியூ டு த ப்ராப்ளம் அட் தி சைட் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் டிலே இன் ப்ராசஸ் ஆஃப் obtaining permission for extraction of soil from the borrow area and the interruption in the supply of pond ash, the required progress could not be achieved. அதாவது குளத்துலேருந்து கிடைக்க வேண்டிய அந்த மண்ணும் கோவிடாலையும் இந்த டிலே நடந்திருக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம கொடுத்த எல்லா டேட்டாவும் அக்டோபர் 2022 அப்போ இருந்த அந்த ஸ்டேட்டஸ் தான். பாஸ்ட் 4 மந்த்தா பட்டேல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் அவங்களோட வெப்சைட்ல ஒர்க் ப்ராக்ரஸை பற்றின இன்புட் எதுவுமே அவங்க வெப்சைட்ல அப்லோட் பண்ணல. அப்ராக்சிமேட்லி ஒரு 5 to 10% ஆஃப் ஒர்க் அதுக்கப்புறம் ப்ராக்ரஸ் ஆகிருக்கு. இந்த ப்ராஜெக்டில் டீஸ்கோப் பண்ண இடத்த பற்றின டீட்டெயில்ஸ் அண்ட் ரீடெண்டர் விட போகிற அந்த கான்ட்ராக்ட் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் எதுவுமே நமக்கு அஃபிஷியலாக கிடைக்கல. பட் நேரில் போய் பார்க்கும்போது வேறு சில கம்பெனியோட வெஹிக்கிள்ஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சுது. ஸோ அந்த ஒர்க்கும் போயிட்டுருக்கு அப்படின்னு தான் நம்ம அசைவ் பண்ண வேண்டியிருக்கு. பட் ஸ்டில் எப்படி பார்த்தாலும் இன்னும் 1 வருஷத்துலேருந்து 1.5 வருஷத்துக்கான ஒர்க் பெண்டிங் இருக்குது. இதுக்கு கான்ட்ராஸ்டாக NH32 ஒர்க்கு ரொம்பவே ஸ்பீடாக போயிட்டுருக்கு. NH32ஓட எக்ஸ்டென்ஷனாக ஒரு மேஜர் ப்ராஜெக்ட் தமிழ்நாட்டுக்கு வரப்போகுது. அதாவது மகாபலிபுரத்துலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் என்டையர் ஸ்ட்ரெச்சையும் 4-வே ரோடாக மாற்ற போகிறாங்க. இந்த ப்ராஜெக்டோட காஸ்ட் மொத்தம் 24,000 கோடி. அடுத்த வீடியோவில் சென்னை சேலம் இடையில் அமைக்க போகிற 8 வழிச்சாலை பற்றி பார்ப்போம். இதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இந்த ப்ராஜெக்டை ரொம்ப சீக்கிரமாகவே இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்டுக்கான ப்ராசஸ் ரொம்ப சீக்கிரம் டேக் ஆஃப் ஆகும் அப்படின்னு நம்ம நம்பலாம். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.